அடிமுறை எண் ஆயக்கலைகள் 64 முக்கியமானது தற்காப்பு கலை. அதில் அடிமுறை மற்றும் களரி. இதனை நமது பள்ளி மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கப்படுகிறது. அடிமுறை என்பது தமிழ்நாட்டில் தோன்றிய ஒரு பண்டைய தமிழர் கலையாகும். இது அடிகள், கொத்துகள் மற்றும் அழுத்த புள்ளிகளின் பயன்பாட்டை மையமாக கொண்டு செயல்படுகிறது. அடிமுறை என்பது அடிக்கும் முறைகள் என்பது பொருள் கொண்டது. இது பலவிதமான கைக்கூச்சு, காலடிகள் மற்றும் வேகமான அடிகளை உள்ளடக்கியது. மேலும் இது சுய பாதுகாப்பு மற்றும் உடல் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்கும். களரி என்பது களரி பயிற்று என்ற பண்டைய போர்க்கலைக்கான சுருக்கமாகும். நமது மாணவர்கள் இந்த கலையை இன்று திறம்பட விவரிக்க இருக்கின்றனர். வாருங்கள். அந்த வரிசையில் முதலாவதாக குரு வணக்கச் சுவடு. இது குருவின் புனிதத்தையும் கலைமுறையில் அவரின் முக்கியத்துவத்தையும் ஒப்புக்கொள்வதற்கான ஒரு வழியாகும். இதோ சமநிலை, தயார் நிலை, அணியாம். இரண்டாவதாக நிலைச்சுவடு. அடிமுறை போன்ற பாரம்பரியமிக்க தமிழ் போர்க்கலையில் பயன்படுத்தப்படும் ஒரு அடிப்படை பயிற்சி. நிலை என்பது நிலையானதை குறிக்கும். சுவடு என்பது பாதச்சுவடு அல்லது அடிக்குறி என்று பொருள். இதோ நிலைச்சுவடு. சமநிலை, தயார் நிலை, அணியாம். மூன்றாவதாக சிலம்பம் வீச்சு முறை. சிலம்பம் வீச்சு முறையின் சில முக்கிய அம்சங்கள்: கம்பு சுழற்றுதல், கம்பு வீச்சு, நடைகள் மற்றும் நிலைகள், பிரதிபலிப்பு. இந்த முறைகள் வீரர்களின் துல்லியம், வேகம் மற்றும் தற்காப்பு திறனை மேம்படுத்த உதவுகின்றது. சிலம்பம் வீச்சு முறை என்பது சிலம்பம் கற்றல் மற்றும் பயிற்சியின் அடிப்படை மற்றும் முக்கியமான பகுதியை இது உருவாக்குகின்றது. இது வீரர்களின் முழுமையான போர்த்திறனை வளர்க்கும். இதோ சிலம்பம் வீச்சு முறை. வணக்க நிலை, தயார் நிலை, அணியாம். நான்காவதாக சிலம்பம் அடவு முறை. வணக்க நிலை, தயார் நிலை, அணியாம்.
ஐந்தாவதாக பிரிவுச் சுவடு. பிரிவு என்பது பிரித்தல் அல்லது பிரிவு, சுவடு என்பது பாதச்சுவடு என்று பொருள்படும். பிரிவுச் சுவடு பலவிதமான நுட்பங்கள் மற்றும் அடவுகளை உள்ளடக்கியது. பிரிவுச் சுவடின் சில முக்கிய அம்சங்கள்: விலகல், திருப்பம், தடுப்பு, மாறுதல். பிரிவுச் சுவடு இது வீரர்களின் தற்காப்பு மற்றும் தாக்குதல் திறனை மேம்படுத்துகின்றது. இதனால் வீரர்கள் தங்கள் எதிரிகளை துல்லியமாக கையாள முடியும். இதோ சமநிலை, தயார் நிலை, அணியாம். இறுதியாக கைப்போர். கைப்போர் என்பது அடிமுறையில் ஒரு முக்கியமான பயிற்சி மற்றும் போர் முறையாகும். கைப்போர் அடிமுறையின் முக்கியமான பகுதி. இது வீரர்களின் துல்லியம், வேகம் மற்றும் தற்காப்பு திறனை மேம்படுத்த உதவுகிறது. கைப்போரின் முக்கிய அம்சங்கள்: முற்றுகை, தடுப்பு, மீட்டல், அடிகள், குத்துகள். கைப்போர் அடிமுறையின் முக்கியமான பகுதியை உருவாக்குகிறது. இதோ கைப்போர். சமநிலை, தயார் நிலை, அணியாம். தமிழ் டியூட்டர் பள்ளியோட மிக முக்கியமான படிக்கல். அடிமுறையை நமக்கு நேர்த்தியா செஞ்சு காமிச்ச அனைவருக்கும் பெரிய கரகோஷம் எழுப்பவும்.